பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே நேற்று புதுச்சேரியில் நடந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தில் கருத்து மோதல் மேடையிலேயே வெடித்த நிலையில் இன்று ராமதாஸை சந்திக்க புறப்பட்டுள்ளார் அன்புமணி ராமதாஸ். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை ராமதாஸ் நியமிக்க நிலையில் அன்புமணி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் கருத்து மோதல் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அக்பர் அலி வழங்க கேட்கலாம். வணக்கம் அக்பர் அலி. நேற்று கருத்து மோதல் நடைபெற்ற நிலையில் இன்று பாமக நிறுவனரை சந்திக்க செல்கிறார் பாமக தலைவர். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? இந்த சந்திப்பு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். புதுவையில் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. மணி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றிருந்தனர். இந்த கூட்டம் முடியும் போது பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதில் கட்சியில் காலியாக உள்ள இளைஞரணி தலைவர் பதவிக்கு முகுந்தன் என்பவரை அறிவித்தார். இவர் ராமதாஸின் மகள் வழி பேரன் ஆவார். முகுந்தனை முன்மொழிந்து ராமதாஸ் பேசிக் கொண்டிருக்கும் போது குறுக்கிட்ட அன்புமணி முகுந்தனை நியமிக்க கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். கட்சியில் சேர்ந்தே 4 மாதங்கள் ஆகிறது. அவரை தலைவராக தேர்ந்தெடுப்பது எந்த வகையில் சரியாக இருக்கும்? எனவே கட்சியில் நீண்ட காலம் இருப்பவர்களுக்கு பதவி கொடுக்கலாம் என கூறினார். இதை கேட்ட ராமதாஸ், இது நான் ஆரம்பித்த கட்சி, நான் சொல்வதை தான் கேட்கணும், கேட்காவிட்டால் யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது, இல்லாவிட்டால் போங்கள். மீண்டும் சொல்கிறேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக முகுந்தன் நியமிக்கப்படுகிறார். அவர் தலைவருக்கு அன்புமணி ராமதாஸுக்கு உதவியாக இருப்பார். அதை யாராலும் மாற்ற முடியாது. விருப்பம் இல்லாவிட்டால் செல்லலாம். இங்கு நான் சொல்வதைத்தான் கேட்கணும் என கூறினார். இதையடுத்து பேசிய அன்புமணி, பனையூரில் தனக்கு அலுவலகம் இருப்பதாகவும் அங்கு தன்னை சந்திக்கலாம் எனவும் கூறினார். பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இடையே வெடித்த கருத்து வேறுபாடு பாமகவினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அன்புமணி ராமதாஸ் வாழ்க எனவும் ராமதாஸ் வாழ்க எனவும் தொண்டர்கள் தொடர்ந்து மாறி மாறி கோஷங்களை எழுப்பினார்கள். கருத்து வேறுபாடு, இதை கேட்ட ராமதாஸ், இது நான் ஆரம்பித்த கட்சி, நான் சொல்வதைத்தான் கேட்கணும், கேட்காவிட்டால் யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது, இல்லாவிட்டால் போங்கள். மீண்டும் சொல்கிறேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக முகுந்தன் நியமிக்கப்படுகிறார். அவர் உதவியாக இருப்பார். எனவே அனைவரும் நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என ராமதாஸ் தொடர்ந்து தெரிவித்தார். இதனை அடுத்து தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் நேற்று அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசு பொருளானது. இந்நிலையில் நேற்று பாமக பொதுக்குழு கூட்டம் முடிந்த பிறகு சேலம் எம்எல்ஏ கார்த்திக் தலைமையிலான குழு அன்புமணி ராமதாஸை சந்தித்து பேசியது. மேலும் அதனை அடுத்து பாமக நிறுவனர் ராமதாஸை ஒரு குழுவும் சந்தித்து பேசியது. இதனை அடுத்து மீண்டும் இரு குழுவினரும் ராமதாஸை சந்தித்து பேசினார்கள். அதில் அன்புமணி ராமதாஸ் பல்வேறு நிபந்தனைகளை விதித்ததாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் அது குறித்து ராமதாஸிடம் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை 11 மணிக்கு மேல் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் தற்பொழுது ராமதாஸை சந்திக்க பனையூரில் இருந்து அன்புமணி ராமதாஸ் கிளம்பியுள்ளார். அவர் இன்று அவரது தந்தையும் பாமக நிறுவனருமான ராமதாஸை சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு நிபந்தனைகள் இருக்கும் என தெரிகிறது. கட்சியின் சார்பாக முடிவுகள் எடுக்கப்படுவது அனைத்தும் தலைவர் என்ற முறையில் அன்புமணி ராமதாஸை கேட்க வேண்டும் என்ற நிபந்தனைகள் பெரிதாக பேசப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதில் கூடுதல் தகவலாக முகுந்தன், இளைஞர் சங்க தலைவராக அறிவிக்கப்பட்ட முகுந்தன் கட்சியிலிருந்து விலகப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது சந்திக்க இருப்பது நேற்று ஏற்பட்ட சலசலப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் எனவும் சந்திப்பு பிறகு இருவரும் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றனர். இந்த சந்திப்பிற்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து வேறுபாடு
முடிவுக்கு வரும் என பாமகவினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கற்பகம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அக்பர் அலி.